அவனாசி சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு பிரம்மாண்டமான அறிமுக கூட்டம் இங்கே அவனாசியில் நடைபெற்றது. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் தொடர்ந்து அதிமுக கோட்டை. அதே போல அதிகமான திட்டங்கள் முழுமையாக இந்த தொகுதிக்கு அதிமுக ஆட்சியிலே முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல. அது மட்டுமல்ல, இந்த தொகுதியிலே மாண்புமிகு எடப்பாடியார், அதே போல பாரத பிரதமர் இவருடைய ஆசி பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா மற்றும் கூட்டணி கட்சி தலைவருடைய ஆசையுடன் போட்டியிடக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கார். ஆகவே அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலெல்லாம் நன்கு அறிவுமானவர். போன முறை கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டிட்டார். ஆகவே மக்களோட மக்களாக பழகக்கூடியவர், நல்ல அற்புதமான வேட்பாளரை நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த தொகுதிக்கு இதுக்கு முன்னரே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறோம். அத்திக்கூட திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். திமுக முழுமையாக முடிக்கல, 4 வருஷத்துக்கு கழிச்சு முடிச்சோம். இன்னும் குளத்துக்கு தண்ணி போறதில்லை. திட்டம் 2 அறிவிச்சிருக்கோம். இதெல்லாம் மத்திய அரசு நிதி வாங்கி இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் இங்கே கிடைச்சிருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையாக மக்களுடைய ஆதரவு எங்க போனாலும் மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. எங்க பார்த்தாலும் எழுச்சி. 75,000 வாக்கு வித்தியாசத்திலே இந்த அவனாசி தொகுதியிலே மாண்புமிகு முருகன் அவர்கள் வெற்றி உறுதி. அது மட்டுமல்ல, திமுக இங்க எதுவுமே பண்ணல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க பல்லடம் தொட்ட மாதிரி இருக்கு, அதே போல திருப்பூர் வடக்கு தொட்ட மாதிரி இருக்கு. இது பகுதியில் எல்லாம் அதிகமான கொலைகள் நடந்து கொண்டிருக்குது. காவல்துறை வேலையை செய்யறதில்லை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் முருகன் வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் மக்கள் தயாராகிட்டாங்க. வெற்றி உறுதி. நம்ம ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்ச அவினாசி அத்திக்கடல் திட்டம் இந்த இடையே தொய்வடைஞ்சு பார்த்தீங்கன்னா அவினாசி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு பயங்கரமா இருக்கு. அதுக்கு முழுக்க திமுக தான் காரணம். இன்னைக்கு அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக நிதியை ஒதுக்கி அதை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இந்த திட்டம் எடப்பாடியாருக்கும் அதிமுக பேர் கிடைக்கும் என்று அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவசரமா 90% நம்மளே முடிச்சிட்டோம். இந்த 10% 4 வருஷம் பண்ணி குளங்களுக்கு தண்ணி விட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு குளத்தையும் நானும் பார்த்தேன். எடப்பாடி என்னை கூட்டு பார்க்க வச்சோம். அருண்குமார் நாங்களாம் போய் பார்த்தோம். எல்லா பக்கம் போய் பார்த்தோம். அது சரியான முறையில் இல்லை. அதையெல்லாம் அருமை சகோதரர் வெற்றி வேட்பாளர் முருகன் வந்த பின்னால், எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் அது சரி செய்யப்படும். தாமரை சின்னமும் எல்லா பக்கம் சேர்த்த சின்னம் தான். அது மட்டுமில்ல, கூட்டணி என்பது பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிற தொகுதியில் நம்ம நிற்கிறோம். நம்ம நிற்கிறது அதெல்லாம் கூட்டணிக்குள்ள எங்களுக்கு குழப்பமே இல்லை. புதுசாக யாரு குழப்பத்தையும் கொண்டு பண்ண முடியாது. திமுக முழுமையாக குழப்பம் இருக்குது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே கூட்டணி முடிச்சு, தொகுதி முடிச்சு, வேட்பாளர் வச்சு அற்புதமாக வேகமாக போயிட்டு இருக்கு. இந்த வேகம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். என்டிஏ கூட்டணி சிறப்பாக ஒற்றுமையாக போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல சப்போர்ட். அன்பார்ந்த ஊடக சகோதரர்களே, அவர் சொல்றாரு நாங்க ஜெயிச்சிருக்கோம் 21 இப்ப ஜெயிப்போம். அன்பார்ந்த ஊடக சகோதரர்களே, இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஊழியர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், அண்ணன் அருண்குமார் அவர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த சகோதரர்கள்லாம் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியானது வெற்றி பெறும் என்ற இந்த ஒரு உறுதியை நாம் எடுத்திருக்கின்றோம். ஏன்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு கோட்டையாக இந்த தொகுதியானது இது இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த பகுதிக்கு பல்வேறு அத்திக்கடவு அவினாசி திட்டம் என்பது ஒரு உயிர்நாடி திட்டம். அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியோடு நிறைவேற்றினார்கள்.
ஆனால் திமுக வந்து அதை கிடப்பில் போட்டு அதை பற்றி கடவுளே படாமல் 4 வருஷத்துக்கு பிறகு 10% வேலையை கூட செய்கிறதுக்கு 4 வருஷம் எடுத்து அதை வேலை செஞ்சு அது கூட முழுமையான குட்டைகள்லாம் நிறைவேறும். அது வந்து அதையெல்லாம் முழுமையாக நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அது இல்லாமல் இன்றைக்கு அவிநாசி பகுதியானது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த பகுதியாக இருந்தது. கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் இணைக்கின்ற பகுதியாக தொழில் வளர்ச்சி அடைந்துகின்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விசைத்தறிகள், அதே மாதிரி இங்கே டெக்ஸ்டைல் அவங்களுக்கெல்லாம் ஒரு மின்சார கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவங்க தலையில் ஒரு பேரிடையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்று இந்த MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனம் நலிவடைந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வாகட்டும் இருக்கட்டும், அதே போல் மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு இங்கே நம்மளுடைய அவிநாசிக்கு பொறுப்பாளரை யாரை போட்டிருக்காங்க? ராஜாவை போட்டிருக்கிறாங்க. அதே போல் அவிநாசியினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி. அவங்களுடைய பின்னணி என்ன? ராஜா வந்து நேற்றைக்கு நீங்கள்லாம் யாரு கூட அதை பற்றி பேச தயங்குறீங்க. ராஜாவினுடைய வீடியோ வெளியாகிருக்கிறது, ஆடியோ வெளியாகிருக்கிறது. அந்த 2G ஊழல் வந்து எப்படி யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, இந்த 2G ஊழலுடைய பணம் எங்கெங்கே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே மக்கள் ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தொகுதியை நாங்கள் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கும். நன்றி அண்ணா. வணக்கம்.